தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பிரதமர் மோடியை சந்திக்க முடிவு. நியாயமான மறுவரையறைக்கான போராட்டத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. கடவுள்கள் சரியாகத்தான் உள்ளனர், சில மனிதர்கள்தான் சரியாக இல்லை எனவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் புதிதாக 21 தடுப்பணைகள் கட்டப்படும். 9 இடங்களில் அணைக்கட்டுகள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. பாஜகவினர் பல்வேறு பாசிச தன்மைகளில் உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தென் மாநிலங்களை வஞ்சிப்பதை ஏற்க முடியாது என்று உறுதி. ஒசூர் அருகே வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். 1000க்கும் மேற்பட்டோர் அஞ்செட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம். கர்நாடகத்தில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு அளிப்பதற்கு எதிராக பாஜக எம்பிக்கள் தொடர் முழக்கம். ஆளுங்கட்சி உறுப்பினர்களே அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. ஒன்றிய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜுவுக்கு எதிராக மாநிலங்களவையில் காங்கிரஸ் உரிமை மீறல் தீர்மானம். இஸ்லாமியர் இடஒதுக்கீடு தொடர்பாக அவைக்கு தவறான தகவலை அளித்ததாக புகார். கண்டலேறு அணையிலிருந்து 500 கன அடி வீதம் கிருஷ்ணா நதிநீர் திறப்பு. சென்னை குடிநீர் தேவைக்காக தெலுங்கு கங்கை ஒப்பந்தத்தின்படி தண்ணீர் திறந்தது ஆந்திர அரசு. சீர்காழியில் தந்தை இறந்த சோகத்திலும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவன். தேர்வுக்கு செல்லும் முன் தந்தை உடலை பார்த்து மாணவர் கதறியதை காண்போரையும் கண்கலங்க வைத்தது. கீழடி அருங்காட்சியக தொல்பொருட்களை பார்வையிட்ட நடிகர் வடிவேலு. பழங்கால தமிழர்களின் நாகரீகம் தொடர்பான ஆதாரங்களை கண்டு வியப்பு. $8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் படத்தின் ஹார்ட் டிஸ்கை திருடிக் கொண்டு தராமல் மிரட்டுவதாக நடிகை சோனா புகார். வடபழனியில் உள்ள பெப்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், பாடகி சைந்தவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். இருவரும் மனமுவந்து பிரிவதாக கூறிவிட்டு ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர். ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அதிரடியாக ரன் குவிப்பு. வெற்றியுடன் தொடரை தொடங்க இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.